யூனிட் 7ல் தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் இந்த பகுதியில் வீரமாமுனிவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நியூ புக்கில் இருக்க கண்டென்ட் ப்ளஸ் ஓல்டு புக்கில் இருக்க கண்டென்ட், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் தேவிரா புக், இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ண நோட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருவோமா? 12th ஓல்டு புக்கில் ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க, தேமாவணி லெசன். 8th ஓல்டு புக்கில் ஒரு லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. வீரமாமுனிவர் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்ததை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும்தான் மொழிபெயர்த்திருப்பார். அண்ட் இன்னொரு அதே ஓல்டு புக்கில் வந்துட்டு இன்னொரு லெசனில் தேமாவணி லெசன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 10th நியூ புக்கில் தேமாவணி லெசன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பாடலோட கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய அம்மா இறந்துருவாங்க, அதை பற்றின ஒரு பாடல் மாதிரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தேவிரா புக்கில் இருக்க வீரமாமுனிவர் பற்றின டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ப்ளஸ் அவுட் சோர்ஸில் கொஞ்சம் அவர் எழுதின நூல்கள் பற்றி ஒரே தொகுப்பாக கொடுத்துருக்க கொஞ்சம் டீட்டெயில்ஸும், கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ், இதெல்லாம் தான் நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது இல்லாமல் நம்ம வீரமாமுனிவர் அப்படின்னு வரும்போது அவர் தான் வந்துட்டு முதல் சதுரகராதி நூலை எழுதியிருப்பார். ஸோ அகராதி படிக்கும் போது வந்து இவரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அகராதி டாப்பிக்லேயே அதை சேர்த்து படிச்சிருங்க. சரிங்களா? இதில் நான் வந்து அது கொடுக்கல, அதில் நீங்கள் சேர்த்து படிச்சிருங்க. ஓகேங்களா? அந்த டீட்டெயிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா முதல் சதுரகராதி இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த நோட்ஸ்க்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.